ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆன்லைன் ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நல்ல தருணத்தை தந்த ரட்சணை சேனைக்கும் இப்படிப்பட்ட சிலாக்கியத்தை தந்த நம்முடைய மாகாண தலைவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த ஆன்லைன் ஆராதனையிலே நாம் ஜெபத்தோடு ஆரம்பிப்போமாக. ஜெபம் செய்வோம். கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சி நிறைந்த ஓய்வு நாளின் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிக்கிறோம் கர்த்தாவே. இப்படிப்பட்டதான நல்ல ஆராதனையிலே நாங்களும் வந்து உம்முடைய நாமத்தை ஒருமித்து உயர்த்தும்படியாக கர்த்தரங்களுக்கு கொடுத்த விலையேற பெற்ற தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனையிலே தேவ பிரசன்னம் மகிமையாய் இறங்கி ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆராதனை வழியாய் கர்த்தருடைய நாமம் இன்னும் அதிகமாய் மகிமையடையத்தக்கதாக தேவரீர் அனுகிரகம் செய்துள்ளபடி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதியும். தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ரட்சண்ய கூட்டம் ஜெயம் கொள்ளும், ராஜபலத்தால் போர் புரிந்தால், அன்பின் தேவாவியின் பட்டயம் சேர்க்கும் பாவியே இயேசுவிடம். நம்புவேன் ஜெயிப்போம், ராஜபலத்தால் போர் புரிந்தால். அல்லேலூயா. நம்புவேன் ஜெயிப்போம், ராஜபலத்தால் போர் புரிந்தால். இரட்சண்ய சேனையில் உண்மையாய் இரட்சக நாமத்தில் போர் செய்வோம், இரத்தமாக்கினியால் வெல்லுவோம், அத்தன் பாதம் சேர்ப்போம் இத்தரை. நம்புவேன் ஜெயிப்போம், ராஜபலத்தால் போர் புரிந்தால். அல்லேலூயா. நம்புவேன் ஜெயிப்போம், ராஜபலத்தால் போர் புரிந்தால். அவரும் ஜெபம் செய்வோமாக. ஜெபத்திற்கு துணையாக ஒரு பல்லவியை பாடி நாம் ஜெபிப்போமாக. ஓ கலிலேயனே தாரும் தங்கி பலன், ஆயுள் காலமெல்லாம் வாரும் எம்முடனே. வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதப்படியாகவும் கொண்டு வீற்றிருந்து எங்களை ஆண்டு வழி நடத்தி வருகிறதான எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வந்த உம்முடைய மேலான தயவை நினைத்து உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிரியைகளுக்காய், உம்முடைய மகத்துவங்களுக்காய் ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தின விதங்களுக்காய் உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த இணையதளத்தின் வாயிலாக ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஒரு நல்ல தருணத்தை என் தேவன் ஆண்டவரை ஏற்படுத்தி தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இதை ஆயத்தப்படுத்தி தந்த ஆண்டவரே எங்கள் இரட்சணிய சேனை தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் நிமித்தமாக இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியங்களை என் தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த தயவுக்காய் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே தேசங்களுக்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களையும் ஆளுகிற ஒவ்வொரு தலைவர்களையும் என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்திய மாநில அரசாங்கங்களை ஆளுகிற எங்கள் இந்திய தேசத்தின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தலைவர்களை எடுத்து நீர் பிரயோஜனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தலைவர்களும் ஆண்டவரே தேசங்களில் உள்ள ஒவ்வொரு சீர்கேடுகளையும் ஆண்டவரை மாற்றி போடுவதற்கு அவர்களை நீர் எடுத்து பிரயோஜனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியங்களை அவர்கள் உணர்ந்து ஆண்டவரே ஞானத்தோடு ஆண்டவரே தேசங்களை ஆளுகை செய்ய கர்த்தர் உதவி செய்தல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என் தேவனை எங்கள் ஒவ்வொரு சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபைகளை என் தேவன் பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ அந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே எந்தெந்த ஆலயங்களில் எல்லாம் உம்மை திறந்து வைத்துக்கொண்டு உம்மை ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஜபிக்கிற ஜபங்களும் ஆண்டவரே, பாடுகிற பாடல்களும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தியானிக்கிற வசனங்களும் ஆண்டவரே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரயோஜனமா இருக்க கர்த்தர் உதவி செய்தல்லும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்கள் இரட்சணிய சேனையை உம்முடைய சமூகத்தில் ஒரு முறை கூட நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இதை எங்களுக்கு ஆரம்பித்து தந்த எங்கள் வில்லியம்பு ஐயா அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு பிற்பாடு ஆண்டவரே இந்த மேலான
அப்படியான பணிகளை செய்த ஒவ்வொரு ஊழிய பிள்ளைகளுக்காக, தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் தலைமையகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாகாணங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு டிவிஷனுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கீழாக ஆண்டவரே இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் வல்லமையா எடுத்து பிரயோஜனப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அந்த வேளையிலும் கூட கர்த்தாவே இந்த ஆராதனை நடத்த போகிற எங்கள் ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் நல்ல மேய்ச்சலை கண்டு கொள்ள கர்த்தர் உதவி செய்தலும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தின் வாயிலாக ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேகமான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தலும் ஆண்டவரே. எட்டிப்பான வரங்களை இளை பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த ஆராதனையிலும் ஆண்டவரே பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த இணையதளம் மூலமாக ஆண்டவரே இதை ஆண்டவரை உற்று நோக்கி கொண்டிருக்கிற ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவிதமான தேவைகளோடு கூட கர்த்தாவே அப்பா என் தேவனை நிர்பந்தமான நிலைமைகளோடு கூட கர்த்தாவே நோக்கி பார்க்கிற அநேக பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. எல்லாருக்கும் என் தேவன் உதவி செய்தல்லும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. அப்பா எங்களை அற்பமும் குப்பையுமாய் சமத்து நாங்கள் தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேசத்தின் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா சீர்கெடுக்கும் விலைக்கு ஒழித்து மறைத்து பாதுகாவல் செய்தல்லும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா என் தேவனை வருகிற நாட்களில் ஆண்டவரே எங்கள் ஊழிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எங்கள் சபையை கட்டி காக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்காக எங்கள் வாலிப பிள்ளைகளை எடுத்து நீர் இப்பொழுதே ஆயத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு நிலைமைகளை கொடுங்க ஆண்டவரே. இன்னும் என் தேவனே ஊழியத்திற்காக ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை என் தேவன் ஆயத்தப்படுத்துவதற்கு ஆண்டவரே ஊழிய பிள்ளைகள் எங்களுக்கு பற்றாக்குறையாக காணப்படுகிறது கர்த்தாவே. அநேக ஊழிய பிள்ளைகள் எழும்புவதற்கு கர்த்தர் உதவி செய்தலும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆரோனை போல நீங்க அழைங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் அழைக்காமல் இருந்தால் ஆண்டவரே இந்த ஊழியத்திற்கு ஒருவரும் ஆண்டவரை முற்பட முடியாது கர்த்தாவே. அந்த அனுபவத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆண்டவரே. அப்பா என் தேவனை அறுப்பதற்கான ஆண்டவரே அநேக ஊழியக்காரங்களை என் தேவன் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சமத்தில் தாழ்த்துகிறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீதியான நேரங்கள் முழுவதும் ஆண்டவரே எப்படிப்பட்டவைகள் என்று அறியாதிருக்கிற எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் எங்கள் கரங்களை பிடித்து நீர் எங்களை அழைத்து செல்லும்படியாயும் ஆண்டவரே. நீர் வரும்போது ஆண்டவரே உம்முடைய பரலோகத்தின் பங்குகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் எங்களை நீர் தயார்படுத்தி ஆயத்தப்படுத்தி எங்களை சீர்படுத்தும்படியாய் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் படப்பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 34 வசனங்கள் 1 முதல் 10 முடிய. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. தேவன் தாமே வாசித்த வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னை இந்த இடத்தில் ஒரு சாட்சியாக நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் என்னை ஜீவனோடு இந்த இடத்திலே வைத்திரு ஒரு சாட்சியாக நிறுத்தினது கூட என் தேவன் எனக்கு தந்த கிருபை என்றுதான் நான் சொல்ல முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான சொந்த ஜனங்களே, நான் சிதறால் சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன். மட்டுமல்ல, கருணைச்சங்க தலைவியாகவும் தேவன் ஒரு பொறுப்பில் என்னை வைத்து இதுவரை பாதுகாத்து வருகிறார். நாங்கள் இப்போ
தினமும் வெள்ளிக்கிழமை ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை 10:30 மணி என்றால் நாங்கள் உபவாச ஜெபம் எங்கள் அம்மா நடத்துவார்கள். நாங்கள் அந்த ஆராதனையில் கலந்து கொள்வோம். பாடல்களை பாடுவதும் ட்ரம் அடித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதும் எங்களுக்கு வெள்ளிக்கிழமை அது ஒரு ஆனந்த களிப்பாக என் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நாங்கள் ஜெபத்திலே நாங்கள் ஏறெடுக்கிற காரியங்கள் ஒரு நோயிலிருந்து விடுதலை, மற்றபடி தேவையில் இருப்பவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுதல், இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் திருச்சபையிலே உபவாச கூட்டத்தில் இப்படி கர்த்தர் எங்களுக்கு ஒரு விடுதலையை தந்தார் என்று அதிகமான சாட்சிகள் சொல்லுவது உண்டு. மட்டுமல்ல, என்னுடைய சாட்சியும் கூட கர்த்தர் என்னுடைய ஜீவனை ஒரு 20 நிமிடத்தில் நான் 20 நிமிடத்தில் ஆஸ்பத்திரிக்கு சென்றதினால் எனக்கு நோய் வந்து ஆஸ்பத்திரிக்கு சென்று ஒரு 20 நிமிடம் நீங்கள் கழித்து வந்திருந்தால் உங்களுக்கு உடனே திரும்பி இருக்கலாம், மற்றபடி எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை என்று. அப்போது அந்த 20 நிமிடத்துக்குள்ளே என் தேவன் அந்த ஜீவனை எனக்கு திரும்பவும் தந்து என்னை பாதுகாத்து வந்தார். இதுவரையிலும் கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். தேவன் தாமே இந்த சாட்சியின் மூலம் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த நல்ல ஆன்லைன் ஆராதனையின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக இந்த நல்ல நாளின் காலை வேளையிலே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறதான தலையங்கத்தின் கீழாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 34வது சங்கீதம் 8வது வசனத்திலே தேவ மனிதனாகிய தாவீது இவ்விதமாக ஆண்டவரை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி அங்கே ஆண்டவரை துதிக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலிலே சவுல் முதல் ராஜாவாக இருக்கிறார். ஆனால் சவுல் ராஜாவும் தாவீதும் எதிரிகள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையிலே சவுலுக்கு பயந்து தாவீது அபிமெலேக்கு என்று சொல்லுகிறதான பெலிஸ்திய ராஜாவினிடத்திலே கொண்டு போகப்படுகிறான். அங்கே போய் சேர்ந்த பின்பு தெரிந்து கொள்ளுகிறான், சவுல் ராஜாவும் அபிமெலேக்கு பெலிஸ்திய ராஜாவும் நண்பர்கள் என்று சொல்லி. இங்கே இந்த பகுதியிலே தான் ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாவீதினுடைய உயிர் எப்போது போகும் என்று சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலைமை. அப்போ அந்த சூழ்நிலைமையிலே
அபிமெலேக்கு என்று சொல்லுகிற பெலிஸ்திய ராஜாவின் முன்பதாக அவன் நடிக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. சுவாதீனம் இல்லாத ஒரு மனிதனை போல நம்முடைய வழக்க சொல்லிலே நாம் பயன்படுத்துகிறது வார்த்தை கிறுக்கன் என்று சொல்லுகிறதான அந்த நிலைமையிலே தன்னுடைய வாய்களில் நுரை தள்ளி கீழே தரையிலே புரண்டு அவனுக்கு முன்பதாக நடிக்கிறார். தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அவன் அங்கே நடிக்கிறதை பார்த்த இந்த அபிமெலேக்கு என்று சொல்லுகிறதான பெலிஸ்திய ராஜா தாவீதை பார்த்து சொல்லுகிறான், இவன் சுவாதீனம் இல்லாத மனிதன், இவனை வெளியே அனுப்பிவிடுங்கள், கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறதை அங்கே சொன்ன நிகழ்வை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 21வது அதிகாரம் 10 14 வரை உள்ள வசனங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது அதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையிலே தன்னுடைய உயிர் எப்போது போகும் என்று சொல்லி அறிந்து கொள்ளாத ஒரு நிலைமையிலே தான் அவன் தாவீது இங்கே பெலிஸ்திய ராஜாவாகிய அபிமெலேக்குக்கு முன்பதாக இப்படி செயல்பட்ட பின்பு அவன் உயிர் பிழைத்து வந்த பின்பு பாடினதான ஒரு பாடல் தான் 34வது சங்கீதம். அந்த பாடலிலே தான் அவன் ஆண்டவரை துதிக்கிற போது இவ்விதமாக சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி அங்கே ஆண்டவரை துதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ நாம் எப்படி நம்முடைய ஆண்டவரை நல்லவர் என்பதை சொல்லி அறிந்து கொள்ள முடியும்? நம்முடைய புலன்களாலே நாம் ஆண்டவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். கண், மூக்கு, வாய், செவி இவைகள் நம்முடைய ஆன்மாவும் நம்முடைய மனதும் நம்முடைய சித்தமும் ஆண்டவர் நல்லவர் என்பதை என்ன செய்ய முடியும்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். இவைகளால் தவிர வேறு ஒன்றாலும் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள முடியாது. இப்போ நாம் ஒரு உணவை எடுத்துக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால் அந்த உணவை நாம் சாப்பிடுகிற போது அருந்துகிற போது அந்த உணவை குறித்ததான ருசியை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம்? உணவை நம்முடைய வாயிலே எடுத்து வைக்கிறோம், அதற்கு பின்பு பற்கள் அதை மெல்லுகிறது, உமிழ்நீர் மனிதனுக்கு சுரக்கிறது. இந்த நிகழ்வுக்கு பின்புதான் இது நம்முடைய நாக்கானது அதனுடைய நரம்புகளானது மூளைக்கு சொல்லுகிறது இந்த உணவினுடைய ருசியை குறித்து, இந்த உணவினுடைய சுவையை குறித்து அங்கே மூளைக்கு சொல்லுகிறது. அதற்கு பின்புதான் நாம் அருந்துகிறதான உணவு, சாப்பிடுகிற ஆகாரம் சுவை மிகுந்தது என்று சொல்லி அங்கே தகவல் நமக்கு புரிந்து கொள்கிறதான ஒரு தருணம் உண்டாகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் நம்மை குறித்து ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 2வது அதிகாரம் 1-3 வரைக்கும் உள்ள வசனங்களை குறித்து அங்கே சொல்லுகிற போது இவ்விதமாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்போ கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் மாம்சத்தின் கிரியைகளாய் இருக்கிற ஆண்டவர் வெறுக்கிற அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாது இருக்கிறதான இந்த செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் நீக்கி போட்டு அவைகளை விட்டு வெளியே வந்து புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று சொல்லி அங்கே எழுதி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, புதிதாய் பிறந்ததான ஒரு குழந்தையை போல என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஒரு குழந்தை இந்த உலகத்திலே பிறக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய ஆகாரம் அந்த தாயினுடைய தாய்ப்பால், அது மாத்திரமே ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அந்த குழந்தைக்கு உணவாய் கொடுக்கப்படுகிறது. அந்த தாய்ப்பாலில் இருக்கிறதான ஊட்டச்சத்து போசாக்கு அந்த குழந்தைக்கு என்ன செய்கிறது? வளர்ச்சியை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த குழந்தைக்கு எளிதிலே ஜீரணமாகிறதான அந்த தன்மை இந்த தாய் கொடுக்கிறதான அந்த ஆகாரத்தில் இருக்கிறது. அதை நாம் நம்முடைய நினைவில் வைக்க வேண்டும், அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதை போல தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுருவும் எழுதுகிற போது இவ்விதமாக எழுதுகிறான், நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று சொல்லி அங்கே எழுதுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய அன்பை வித்தியாசமான நிலைமைகளிலே
பல சந்தர்ப்பங்களிலே நாம் என்ன செய்திருக்கிறோம்? அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டிருக்கிற நாம், கர்த்தர் அன்புள்ளவர், தயவு உள்ளவர், இரக்கமுள்ளவர் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய அன்பை நீங்கள் ருசி பார்த்தது உண்டு என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நம்மை தொடர்ந்து இந்த உலகத்திலே களங்கமில்லாது இருக்கிற ஞானபால் என்று சொல்லுகிறதான வேத வசனத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். இந்த வேத வசனத்தை கை கொண்டு அதன்படி நாம் இந்த உலகத்திலே வாழ ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் அநேகர் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் என்ன செய்திருக்கிறோம்? அனுபவ ரீதியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ருசித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு நல்ல வாழ்வு, இப்படிப்பட்டதான நல்ல ஜீவியம் இனிமேலும் நமக்கு வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உயிர் எப்போது போகும் என்று சொல்லி அறியாதிருந்த சூழ்நிலைமை. ஆனால் தாவீது அபிமெலேக்கு ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த பின்புதான் இந்த 34வது சங்கீதத்தை விதமாக பாடுகிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி அங்கே ஆண்டவரை துதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்கள், இன்னும் நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்கிற நாட்கள் நமக்கு உண்டாயிருக்கும்படிக்கு இந்த வசனம் என்று சொல்லுகிறதான களங்கமில்லாத அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய ஆன்மீக வாழ்வின் உணவாக நாம் தொடர்ந்து உட்கொள்ளுவோம். ஆண்டவர் நமக்கும் நன்மை செய்கிறவராக, நன்மை செய்கிற ஆண்டவரை நாமும் அறிந்து கொள்ளுவோம். இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஜீவிப்போம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்பிடுவேன் எந்நாளும், துன்பம் துயரானாலும் எந்தன் இயேசுநாதனை அந்தம் மட்டும் பற்றுவேன். நேரங்கள் பரந்தாலும், நாட்கள் தான் கடந்தாலும், என்னதான் நேரிட்டாலும் இயேசுவையே நம்புவேன். ஏழை எந்தன் நெஞ்சிலே வாழ்கிறார் சுத்தாவிதான், பாதை காட்டி எந்தனை பாதுகாத்து கொள்கிறார். நேரங்கள் பரந்தாலும், நாட்கள் தான் கடந்தாலும், என்னதான் நேரிட்டாலும் இயேசுவையே நம்புவேன். அவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் ஆண்டவரே, பகல் வேளையிலே மறுபடியும் உமக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். ஸ்தோத்திரங்கள் தாவை, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவர் என்பதை நாங்களும் ருசித்து கொள்ளுகிறதான ஒரு நல்ல செய்தியை கர்த்தரங்களுக்கு தந்தபடி நாளை உமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோங்க தாவே. இந்த செய்தி ஆண்டவரே எங்களுடைய வாழ்விற்கு மாத்திரமல்ல, இந்த செய்தியை கேட்கிற அனைவருடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்கிற ஆண்டவராக நீர் இருந்து நன்மை செய்தருளும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரங்க தாவே. இந்த நல்ல ஆண்டவரே ஆன்லைன் ஆராதனையிலே வந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறதற்கும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த நல்ல ஈவுக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறங்க தாவே. இப்படிப்பட்டதான மகா பெரிய தருணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த உடைய இரட்சணை சேனைக்காய் ஸ்தோத்திரம். உடைய மாகாணத்தின் தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிப்பீராக. இன்றைய ஆண்டவரே இந்த ஆராதனையிலே வந்து உம்முடைய நல்ல ஊழியத்தை நாங்கள் செய்து நிறைவேற்றும்படியான நல்ல தருணங்களை தந்தீர். இதிலே பங்கு கொண்டதான அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகளிலே பிரசன்னமாகட்டும். ஸ்தோத்திரங்க தாவே, இந்த காலை பொழுதிலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேவ கிருபை எங்களை தொடர்ந்து வழி நடத்தும்படியாய், தேவ ஆசீர்வாதங்கள் எங்களிலே பெருகும்படி
வசனத்திற்கு நாங்கள் ஆண்டவரை எப்போதும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் கிருபையாய் நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தபடியினாலே உமக்கு நன்றி சொல்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் ஐக்கியமும் சிநேகமும் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பாராக. ஆமென்.